neat.nta.nic.in. ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து அதுக்கப்புறம் நம்மளோட இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், ஃபர்ஸ்ட் மெயிலுக்கான இந்த ஓடிபி வந்திருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீட் 2026 ஓட அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருக்கு. நம்ம இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு காமிக்க போறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க தனியா நீட் அப்ளை பண்றீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க உள்ள போகக்கூடிய வெப்சைட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா neat.nta.nic.in. ஸோ இந்த வெப்சைட்குள்ள உள்ள போய்க்குங்க. ஸோ உள்ள போனோடனையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட பாட்டம்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2026 இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கிறேன்னா படிக்கலாம். இல்ல அப்படின்னம்னா நான் இங்க சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னம்னா நீங்க இதுக்குள்ளதான் போகணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கான நம்பர் வந்து வந்துடும். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா என்டர் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் டு கண்டினியூ. ஸோ இந்த லாகின் யூஸ் பண்ணி எப்ப வேணாலும் நீங்க அதுக்குள்ள லாகின் யூஸ் பண்ணி உங்களோட டீடைல்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்றேன். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஃபீஸ் டீடைல்ஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு புல்லட்டின் கொடுத்திருப்பாங்க. அண்ட் எவ்வளவு ஃபீஸஸ், என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ என்ன சைஸ், இதெல்லாம் வந்து டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்க படிக்கலாம். இல்லாட்டி அப்படின்னா டைரக்டா வந்து போய்க்கலாம். ஸோ இங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க டிக் பண்ணிட்டு நீங்க கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. ஸோ பிரஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸ் இருக்கக்கூடிய பேஜ் வந்து ஓபன் ஆகும். அண்ட் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஃபில் பண்ண போறோம். ஸோ இதை ரொம்ப கவனமா ஃபில் பண்ணணும். அண்ட் இந்த பர்சனல் டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்றது வந்து 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 10th மார்க் ஷீட்ல உங்களுக்கு எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரிதான் இங்க வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்ப வந்து பரத், BARATH, எனக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ பரத் குமார், அதுக்கப்புறம் என்னோட இனிஷியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கும். அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் லைக் தட். ஸோ டாட் வந்து எனக்கு முன்னாடி இருக்கு சார் அப்படின்னா முன்னாடி, இல்ல பின்னாடி இருக்குன்னா பின்னாடி, சரிங்களா? ஸோ இது எல்லா டீடைல்ஸும் 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கணும். அண்ட் சிமிலர்லி ஸோ உங்க பேரண்டோட, சரிங்க, ஃபாதரோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா ஸோ அதுவும் வந்து கரெக்டா வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கிங்க. ஸோ ப்ரொசீட் பண்ணிட்டு ஸோ இனிஷியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதர். ஸோ கேபிட்டல் லெட்டர்ல இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ல இருந்துச்சுன்னா ஸ்மால். ஸோ 10th மார்க் ஷீட்ல உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. அண்ட் யூ ஜஸ்ட் செலக்ட் யுவர் டேட் ஆஃப் பர்த். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்னது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது செலக்ட் பண்றப்ப ப்ராப்பரா வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ மெதுவா பொறுமையா இந்த டிராப் டவுன் பாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் பண்றப்ப அடுத்த டிஜிட் மாறிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜெண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல். ஸோ மேல கொடுத்த எல்லா டீடைல்ஸும் ஆஸ் இட் இஸ் கீழேயும் நீங்க கொடுக்கணும். ஸோ கன்ஃபார்ம் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ நான் மேல கொடுத்த எல்லா டீடைல்ஸும் அப்படியே நான் கீழே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ மேல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் கீழே இருக்கக்கூடிய டீடைல்ஸ் கூட மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா கொடுக்கும். சப்போஸ் நான் இப்ப இங்க பாருங்க ஒரு இமேஜ் பண்றேன். ஓகே, ஸோ மதர் நேம் அண்ட் கன்ஃபார்ம் மதர் நேம் ஷுட் பி சேம். ஸோ அதனால கண்டிப்பா வந்து என்னன்னா மேல எப்படி இருக்கோ அதே மாதிரி, இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். இட் மீன்ஸ் தட் நீங்க மேல எப்படி பேர் கொடுத்திருக்கீங்களோ அதே மாதிரியான பேர் வந்து கீழே கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் இதே மாதிரி உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் மறுபடியும் ஒரு டைம் வந்து கரெக்டா வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஜெண்டர். ஸோ நான் ஜெண்டர் இங்க கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ். ஸோ உங்களோட அட்ரஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ 3 லைன் இங்க ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் இருக்கும். ஸோ ப்ராப்பரா இங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட டோர் நம்பர். ஸோ உங்களோட டோர் நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னம்னா ஜஸ்ட் புட் திஸ் ஒன். ஸோ நான் இங்க வந்துட்டு சும்மா நான் இப்படி வந்து ஒரு ஏரியா வந்து போடுறேன்.
சோ உங்களோட அட்ரஸ் இந்த 3 லைனுக்குள்ள தான் இருக்கணும். சோ அதனால இதுக்குள்ள வந்து ப்ராப்பரா நீங்க ஃபில் பண்ணிக்கீங்க. சோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஜஸ்ட் புட் திஸ் ஒன். சோ உங்களோட ஏரியா, அதுக்கப்புறம் போஸ்ட் கோட், சரிங்களா? சோ எவ்ரிதிங். சோ இது எல்லாத்தையுமே இதுக்குள்ள வந்து புட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த கண்ட்ரி அப்படிங்கறது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டேட் ஆப்ஷன் வரும். சோ ஸ்டேட் வந்து என்னதுன்னா தமிழ்நாடு. ஓகே. சோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். சோ நான் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர். சோ திருப்பூர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்டோட பின்கோட் நம்பர் கேட்கும் 641602 அப்படிங்கிற பின்கோட் வந்து கொடுத்துடணும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா 2 இமெயில் அட்ரஸ் வேணும். சோ ஒரு இமெயில் அட்ரஸ் நம்ம இங்கே ஃபெச் பண்ணுவோம். இதே மாதிரி உள்ளுக்குள்ள அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இன்னொரு இமெயில் அட்ரஸ் போடணும். சோ 2 இமெயில் அட்ரஸ் அண்ட் 2 போன் நம்பர் கம்பல்சரியா வேணும். சோ நான் ஃபர்ஸ்ட் இங்க என்னோட பர்சனல் இமெயில் அட்ரஸ் ஒன்னு நான் கொடுத்துறேன். சோ உங்க இமெயில் அட்ரஸ் வந்து அகைன் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோ ஹியர் யூ ஜஸ்ட் ப்ரொவைட் யுவர், நீ மேல என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரியான இமெயில் அட்ரஸ் இங்க கீழே கொடுத்துருங்க. கீழே கொடுத்துட்டு சோ நெக்ஸ்ட் 2 பேசிக் நம்பர் நான் சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க கொடுத்துருங்க. இந்த நம்பருக்கு தான் எல்லா மெசேஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். அண்ட் உள்ளுக்குள்ள இன்னொரு எமர்ஜென்சி நம்பர் நம்ம கொடுக்கணும். சோ 2 போன் நம்பர் வேணும், 2 இமெயில் ஐடி வேணும். சோ நான் இங்க என்னோட பேசிக் நம்பர் வந்து கொடுத்துறேன். சோ ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து இங்க ஆப்ஷனல் தான். நீங்க கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டி பிரச்சனை கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரசன்ட் அட்ரஸ். உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் பிரசன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னம்னா இந்த பாக்ஸை வந்து நீங்க டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க பிரசன்டோட அட்ரஸையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட். சோ பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா சோ 8 to 13 கேரக்டர்ஸ் லாங் இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஓகே. சோ அதனால ப்ராப்பரா வந்து இது வந்து சூஸ் பண்ணுங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, அதாவது உங்க பேர் BARATH பரத், அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ஸ் வச்சுக்குங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அட் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அட் யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட இயர் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 2007ல பிறந்தீங்கன்னா 2007 அந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்பவுமே வந்து மறக்காம இருக்க மாதிரியான பாஸ்வேர்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இது சூஸ் பண்ணதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ். சோ சப்போஸ் நீங்க இந்த பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் தான் சூஸ் பண்ணணும். சோ எது உங்களோட ஃப்ரீக்வெண்ட் வெப்சைட், உங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்ன, ஃபேவரட் கலர் என்ன, இல்ல உங்க வண்டியோட ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபேவரட் புக், ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். நான் இதுல சூஸ் பண்றது வந்து ஃபேவரட் கலர். சோ என்னோட ஃபேவரட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட். சோ அது என்னைக்குமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ஆன்சர்ஸ. அது மாதிரி கலர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்துக்கோங்க. எப்பவுமே ஒரே மாதிரியான கோட்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப்சா. சோ கேப்சால கேபிட்டல் ஆர். சோ ஓ வந்து பாத்தீங்கன்னா ஓக்கும் ஜீரோக்கும் வித்தியாசம் இருக்கும். சோ திஸ் இஸ் 090 தென் கேபிட்டல் ஜே, அதுக்கப்புறம் வந்து 2. சோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து என்ன கேட்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரிவ்யூ த டீடைல்ஸ் பிலோ கேர்ஃபுல்லி டு மேக் சேஞ்சஸ். சோ கிளிக் எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஏதாவது தப்பு இருந்தால் எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி அப்படிங்கறது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இங்க கொடுத்த எல்லா டீடைல்ஸும் எனக்கு இங்க வந்திருக்கும். சோ கேண்டிடேட் நேம், அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். சோ நான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன். ஜெண்டர் வந்து மேல் அப்படின்னா இங்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸ். ஓகே. சோ அபிராமி ஸ்ட்ரீட், சின்னியம்பாளையம், காந்திநகர் போஸ்ட். சோ இதெல்லாம் வந்து அட்ரஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அண்ட் இமெயில் அட்ரஸ். ஓகே. சோ அதே மாதிரி பிரசன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் எனக்கு சேம். நான் அட்ரஸ் வந்து இது பண்ணிட்டேன். அடுத்தது ஃபேவரட் கலர். சோ செக்யூரிட்டி ஆன்சர்ஸ்க்காக அந்த கொஸ்டின்ஸ் வந்து இங்க காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் நம்மளோட பாஸ்வேர்ட். சோ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் இருக்கக்கூடியது ஐ அக்ரி. நான் இது எல்லா டீடைல்ஸும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி டு வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு ஓடிபி வந்து உங்க போனுக்கு வந்திருக்கும். சோ உங்க போன்ல இருக்கக்கூடிய
கொடுத்துட்டு you can now proceed for the submit registration form. So submit registration form குள்ள நம்ம வந்துடலாம். So இங்க வந்துட்டோம் அப்படின்னம்னா இங்க registration form வந்து நம்ம பேசிக் இப்ப முடிச்சிட்டோம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபீஸ் பேமெண்ட்டும் இன்னும் இந்த 2 லேயர் வந்து நமக்கு இருக்கு. ஸோ ஃபில் அப் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுதான் நமக்கான அப்ளிகேஷன் நம்பர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தான் திருப்பி இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியும், அப்ளிகேஷன் தெரியும், நீங்க உள்ள போயிட்டு லாகின் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சுட்டு நீங்க ஈஸியா உள்ள வந்துக்கலாம். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர், ஸோ நான் இப்போ என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபில் அப் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல லாஸ்ட்ல கீழே வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நேஷனாலிட்டி அப்படிங்கிறது, இந்த மற்ற பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருக்கும். நீங்க நேஷனாலிட்டியில வந்துட்டு இந்தியன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா நமக்கு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி நீங்க எங்க 12th படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ எந்த ஸ்டேட்ல இல்ல எந்த யூனியன் டெரிட்டரியில நீங்க 12th படிச்சீங்க அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸோ கன்ஃபார்ம் உங்களோட இது வந்து என்ன அப்படின்னு கேட்கும். கம்யூனிட்டி வந்து என்ன கேட்டகரிக்குள்ள வரீங்க, ஜெனரல் இடபிள்யூஎஸ்ஆ இல்ல ஓபிசி என்சிஎல்லா இல்ல எஸ்டி எஸ்சி ஜெனரலா அப்படின்னு. இப்ப நான் ஓபிசி என்சிஎல் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன்னா ஸோ இங்க வந்து என்ன இருக்கும்னா ஓபிசி என்சிஎல்லா இல்ல ஜெனரல் இடபிள்யூஎஸ்ஆ இருக்கும். மறுபடியும் நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வேலிட் கேட்டகரி சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்கும். சோ எஸ், எங்கிட்ட ஓபிசி சர்டிபிகேட் இருக்கு, நான் லாஸ்ட் ஏப்ரல் 1 மேல நான் இப்ப வச்சிருக்கேன், கரண்டா ஓபிசி வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். இல்ல நான் இப்பதான் நான் ஓபிசிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எங்கிட்ட அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கு, ஒப்புகை சீட்டோட எண் வந்து எங்கிட்ட இருக்கு அப்படின்னம்னா நோ ஐ ஹாவ் அப்ளைட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த சர்டிபிகேட்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா சோ அந்த ரெசிப்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும். சோ அந்த ரெசிப்ட் நம்பரை நம்ம இங்க போட்டுட்டு we can proceed with our நம்ம என்ன டேட்ல வந்து இந்த இது கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத இங்கிருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரொசீட் பண்ணலாம். சோ கேட்டகரி வந்து நீங்க ப்ராப்பரா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இங்க இருக்கக்கூடிய கேட்டகரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி, நான் கிரீமி லேயர், எஸ்டி, எஸ்சி, அதுக்கப்புறம் ஜெனரல் அப்படின்னு இருக்கும். சோ நான் இப்போ ஓபிசி நான் கிரீமி லேயர் வந்து செலக்ட் பண்ண போறோம். அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு மறுபடியும் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க ஓபிசி நான் கிரீமி லேயர். சோ இங்க 2 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கும். எஸ் ஐ ஹாவ் ஓபிசி சர்டிபிகேட், என்கிட்ட ஓபிசி சர்டிபிகேட் இருக்கு சார், நான் லாஸ்ட் இயர் ஏப்ரல் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா நான் வந்து லாஸ்ட் இயர் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னம்னா ஏப்ரல் 1க்கு மேல நீங்க வாங்கியிருக்கணும். அது இந்த மாசம் 31 மார்ச் வரைக்கும் செல்லும். அதே வந்து பாத்தீங்கன்னா நான் 1 ஏப்ரல் 2026க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒருக்கா ஓபிசி வாங்கணும் கண்டிப்பாக. சோ நீங்க வந்து லாஸ்ட் ஏப்ரல்ல இருந்து இப்போ 31 மார்ச் 2026க்குள்ள இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸா இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். 1 ஏப்ரல் 2025ல இருந்து 31 மார்ச் 2026க்குள்ள இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ் மட்டும் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள். இல்ல அப்படின்னா நோ ஐ ஹாவ் அப்ளைடு ஃபார் த சர்டிபிகேட், நீங்க ஓபிசி அப்ளை பண்ணதுக்கான ஒரு ஒப்புகை சீட்டு ஒன்று இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒப்புகை சீட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த ஒப்புகை சீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு என்ன டேட்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான இந்த தேதியும் இந்த நம்பரும் இருக்கும். சோ அதை இங்க கொண்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்க. சோ சர்டிபிகேட் கேட்டகரி அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். சோ அடுத்தது என்ன தேதியில இந்த நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேதியில நீங்க ஓபிசிக்கான ஒப்புகை சீட்டு வாங்கியிருக்கீங்களோ அது ஓபிசி அப்ளை பண்ணி மட்டும் வச்சிருங்க. சர்டிபிகேட் வர்றதுக்கு 20 டேஸ் ஆகும், பட் அது நமக்கு தேவையில்லை. சோ இதை நம்ம டைரக்டா கொடுத்துக்கலாம். நேம் ஆஃப் அத்தாரிட்டி வேர் த சர்டிபிகேட். சோ இது இஷ்யூ பண்றது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாசில்தார். சோ தாசில்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ இதுல வந்துட்டு சுகர் இல்லாதவங்க நோன் கொடுத்துடலாம். சுகர் இருக்கிறவங்க எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து 11:30க்கே ஸ்டார்ட் ஆயிரும். பட் நீங்க எக்ஸாம் எழுதக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 to 5. சில டைம்ஸ் எல்லாம் நீங்க 11:30க்குள்ளேயே கேட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு சுகர் பேஷண்ட் அப்படின்னோம்னா உங்களுக்கு தேவையான
ஃபுட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் இது. அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்க எங்க இருக்கீங்க, அர்பனா ரூரலா, சரிங்களா? சோ நான் இருக்கிற சிட்டி, அதனால அர்பன் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேமிலி இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 lakh to 2 lakh, 2 lakh to 3 lakh. சோ உங்களோட ஃபேமிலி இன்கம் எவ்வளவு அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிலாங்ஸ் டு மைனாரிட்டி ஆர் நாட். சோ மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் நீங்க பிலாங் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ நோ. அடுத்தது எந்த கண்ட்ரில நீங்க இருக்கீங்க அப்படிங்கற செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், நான் சுயமா படிச்சேனா இல்ல கோச்சிங் சென்டர்ல படிச்சேனா இல்ல ஆன்லைன் கோச்சிங்கா டியூஷனா அப்படிங்கறத நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சோ கோச்சிங். அடுத்தது, so do you intend to wear traditional dress while appearing in NEET UG 2026? நீங்க உங்க பாரம்பரிய உடை வந்து NEET 2026ல நீங்க அணிஞ்சிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இல்ல, நான் ஏதோ ஒரு கம்ஃபர்டபிள் ட்ரெஸ் இருந்தா போதும். சோ ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் வந்து நீங்க நீட்டுக்கு வந்து பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் தனி புரோட்டோகால் இருக்கு. சோ அது சாப்டர் 11 ஆஃப் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இருக்கு. சோ அங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேஜுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளோட கேப்சா கோட் போட்டு சோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். சோ அடுத்த செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா நமக்கு வந்து ஓபன் ஆயிருக்கும். சோ இங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லாஷ் வந்து போடணும். சோ டேட் ஆஃப் அந்த டேட் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத அந்த ஃபார்மேட்லயே நீங்க கொடுத்துருங்க. சோ கொடுத்துட்டு அகைன் ஒரு கேப்சா கோட், புது கேப்சா கோட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். சோ அதுக்கு வந்து நீங்க 8672 சோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட். அண்ட் நெக்ஸ்ட் சோ டிசபிலிட்டி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ பர்சன் வித் டிசபிலிட்டி, சோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ வித் டிசபிலிட்டி அப்படின்னா சோ ஆர் யூ டிசபிலிட்டி அப்படின்னா நான் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அதுக்கான கேப்சா கோட் வரும். சோ 8BY892 சோ இதை சப்மிட் பண்ணிக்கலாம். டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அந்த இடத்துல கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரோட டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. சோ இங்க வந்து I voluntarily agree to share my Aadhaar and I am aware that it will be used as my identity for NEET UG 2026. நான் கண்டிப்பாக என்னோட ஆதார் கார்டோட நம்பரை இங்க வந்து நான் கொடுப்பேன். இதை வந்து நீங்க நீட் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடணும். ஸோ யூ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன். ஸோ இதை செலக்ட் பண்ணோனுமே உங்களோட ஆதாரோட நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்களோட ஆதார் நம்பர் ஸோ அகெயின் இங்க ஒரு கேப்சா கோட் இருக்கும். ஸோ இந்த கேப்சா கோட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 94V25 சப்மிட். ஓகே அப்படின்னு இருக்கும். அண்ட் இது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆதார்ல ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் செக் தட் ஓடிபி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேப்சா கோட் வந்து இருக்கும். ஸோ இதையும் ப்ராப்பரா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சில பேர் ஆதார் கார்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா நம்பர் வந்து போன் நம்பர் அப்டேட் பண்ணாம வச்சிருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போன் நம்பரை அப்டேட் பண்ணிருங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஐடென்டிட்டி இங்க வந்து காமிச்சிருக்கும். ஸோ ஆதார் கார்டுல இப்படி இருக்கு. ஸோ என்னோட பேர் இப்படி இருக்கு, ஆதார் கார்டுல அந்த பேர் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, மேல், தமிழ்நாடு, திருப்பூர். ஸோ இது எல்லாமே வந்து however there is a mismatch of name given in the online application form as Aadhaar record. ஸோ கண்டிப்பா 10th மார்க் ஷீட்ல எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி தான் ஆதார் கார்டுலயும் பேர் இருக்கணும். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம், அதுலயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் ஒரே மாதிரியான நேம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ டூ யூ ஹேவ் அப்பார் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு அப்பார் ஐடி கிடையாது. ஸோ இருந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தே கேன் செலக்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா யூ கேன் சப்மிட் நோ அண்ட் யூ கேன் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் செஷன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஓட டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. சோ இங்க கொஸ்டின் பேப்பர் மீடியம் இது ரொம்ப தெளிவா செலக்ட் பண்ணணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பரா தமிழ் செலக்ட் பண்ணுங்க. சோ சில இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்னு செலக்ட் பண்ணிட்டா எனக்கு parallelly இங்கிலீஷ் வரும், அதனால நான் தமிழ்ல செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க. பட் வேண்டாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா தமிழ் செலக்ட் பண்ணுங்க.
அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டேட்டோட சாய்ஸஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது வந்து உங்க ஊர் பக்கமோ அது வந்து போட்டுக்குங்க. ஸோ இங்க வந்து சாய்ஸஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அகைன் செலக்ட் தமிழ்நாடு, தென் செலக்ட் கோயம்புத்தூர், அடுத்தது தமிழ்நாடு. ஸோ இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு. ஸோ இந்த மாதிரி நான் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸாம் சிட்டி சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை உங்களோட ப்ராப்பர் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாதரோட ஆக்குபேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ பிரைவேட் சர்வீஸ் இல்லாட்டி வந்துட்டு பிசினஸ்னா பிசினஸ். ஃபாதரோட குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கப்பா படிக்கல. ஸோ மதரோட குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னா இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற ஆப்ஷன் வந்து கடைசியா இருக்கும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்க இந்த லாஸ்ட்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட கேப்சா கோட். ஓகே, ஸோ 6Y6A81. ஸோ இதை கொடுத்துட்டு அடுத்த டீடைல்ஸ் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு கோ அப்படின்னு கேட்கும், கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் 10th மார்க் ஷீட். 10th வந்து நீங்க வந்து பாஸ்டா? எஸ் பாஸ்ட். ஸோ எப்போ வந்து நீங்க வந்து 10th வந்து அப்பியர் பண்ணீங்க? ஸோ நான் வந்து 2024ல அப்பியர் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட 10th ஆர் ஈக்குவலன்ட். ஸோ இதை முடிச்சுட்டு இங்க போயிட்டு திருப்பி இங்க வாங்க. அண்ட் உங்க ஸ்கூல் வந்து எங்க இருந்துச்சு? ரூரலா அர்பனா? ஸோ நான் வந்து அர்பன்ல இருந்துச்சு. அண்ட் டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து என்னென்ன? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேனா, இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சேனா, இல்ல எல்லா பிரைவேட் ஸ்கூலும் இதுதான் சூஸ் பண்ணணும், பிரைவேட் அன்எய்டட். ஓகே, சோ இல்லனா ஏகலவ்யா மாடர்ன் ஸ்கூல்ல படிச்சிருக்கனா, இல்ல கேந்திரி வித்யாலயா, சோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாமினேஷன் ஸ்டேட், எந்த ஸ்டேட்ல நீங்க எழுதுனீங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். சோ இங்க வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் எந்த ஊர்ல நீங்க முடிச்சீங்க அப்படின்னா, சோ நான் என்னோட ஒரு திருப்பூர் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆப்ஷன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இங்க இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும், இதை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுதான் சூஸ் பண்ணணும். அண்ட் ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும். ஸோ பெர்சன்டேஜ்ல கொடுங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் நான் வந்து 10th வந்து பார்த்தோம்னா நம்மளோட டோட்டல் மார்க்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட்ல 500. சரிங்களா? இப்போ சில சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வந்து 600க்கு எடுத்திருப்பாங்க, சில சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு இருக்கு. ஸோ 500க்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து 493 அப்படின்னு நீங்க வாங்கியிருந்தாலே போதும், பெர்சன்டேஜ் அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அப்போ உங்களோட 10th ரோல் நம்பர், உங்க 10th மார்க் ஷீட்ல என்ன ரோல் நம்பர் இருக்கோ அந்த 10th ரோல் நம்பரை இங்க நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. 678954 சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா உங்களோட ஸ்கூல் நேம் அதுக்கப்புறம் வந்து அதோட அட்ரஸ். சோ நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா பிஷப் ஸ்கூல், சோ குமார் நகர், திருப்பூர். சோ இதுவும் உங்க 10th மார்க் ஷீட்லயே வந்து இருக்கும், உங்களோட ஸ்கூல் நேமோடைய அட்ரஸ் இருக்கும். அதை அப்படியே பார்த்து அங்க ஸ்பேஸ் என்ன இருக்கு, டாட் என்ன இருக்கு, அது அப்படியே கொண்டு வந்து இங்க கொடுத்துருங்க. அண்ட் ஸ்கூலோட பின்கோட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, சோ அதையும் நீங்க வந்து இங்க ஃபெச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12th. சோ 12th வந்து பாத்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணிட்டேன், இல்ல இப்ப நீங்க கரண்ட்லி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அப்பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போடணும். அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் அப்பியரிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2026. நீங்க ரிப்பீட்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ்ட்னு போடுங்க. சோ நீங்க எப்ப வந்து போன வருஷம் முடிச்சிருந்தீங்கன்னா 2025, அதுக்கு முந்தின வருஷம் முடிச்சிருந்தீங்கன்னா 2024. சோ அது ப்ராப்பரா செலக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் சப்ஜெக்ட் கோட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கோட் 1 வரும். சோ இதே வந்து நான் வந்து பாஸ்ட், ஓகே, சோ நான் பாஸ்ட் நான் வந்து 2025 அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து நிறைய கோட்ஸ் இருக்கும். சோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இந்த கோடை பார்த்துட்டு ப்ராப்பரா வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. மோர் ப்ராப்ளி கோட் 2 வரும். சரிங்களா? ஓகே, சோ நான் இங்க வந்து இப்ப அப்பியரிங் அப்படின்னு போடுறேன். அண்ட் 2026 நான் இங்க செலக்ட் பண்ணக்கூடிய கோட் 1. அண்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ரூரல். ஓகே, சோ டைப் ஆஃப் ஸ்கூல் வந்து அகைன் வந்து என்னன்னா கவர்மெண்ட் எய்டட் பிரைவேட் ஸ்கூல். அண்ட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு. ஓகே, தென் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறது மறுபடியும் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர். அண்ட் ஸ்கூல் போர்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் போர்டு
சி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இது வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ரோல் நம்பர் ஆப்ஷன் இப்ப வராது. ஏன்னா ஹால் டிக்கெட் இன்னைக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. அது ரெண்டுமே டிஸ்கனெக்ட் ஆயிரும், டிசேபிள் ஆயிரும். ஓகே, சோ உங்களோட ஸ்கூலோட அட்ரஸ் மட்டும் இங்க போடுங்க. சோ ஸ்கூலோட பின்கோட் நம்பர், அடுத்தது இந்த கேப்சா கோட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன். சோ எஸ். சோ அடுத்த பர்டிகுலர் டீடைல்ஸ் வந்துடும். அடுத்த அடிஷனல் டீடைல்ஸ் இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ட்வின்ஸா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எஸ், ட்வின்ஸ் ஆக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லாட்டி வந்து நோ. அடுத்தது, ஹாவ் யூ எவர் அப்பியர் இன் தி நீட் யூஜி எக்ஸாமினேஷன், இதுக்கு முன்னாடி அப்பியர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, சோ ப்ரீவியஸ் அட்டனோட நீட் யூஜி நம்பர் எவ்வளவு அட்டம்ஸ் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எழுதியிருக்கேன், 2 தடவை எழுதியிருக்கேன். சோ அந்த டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்கணும். சோ நான் இங்க வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துறேன். அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து இந்தியா. ஸோ ஸ்டேட் வந்து யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஐ எம் கோயிங் டு செலக்ட் ஹியர் அஸ் திருப்பூர். ஸோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு கேப்சா கோட் வரும். ஸோ 89L. ஸோ இதை ப்ரொசீட் பண்ணிட்டு இதோட ப்ராப்பர் டீடைல்ஸ் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இங்கதான் நான் சொன்னக்கூடிய ரெண்டாவது போன் நம்பர் வந்து இங்க கொடுக்கணும். அண்ட் ரெண்டாவது இமெயில் அட்ரஸ் இங்க கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு போன் நம்பர் ஒரு இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டோம். முன்னாடி இருந்த ஆல்டர்னேட் நம்பர் ஆப்ஷனல் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ நான் இங்க கண்ட்ரி கோட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட அடிஷனல் நம்பர் நான் ஒன்னு கொடுக்குறேன். சோ வேற ஒரு இமெயில் அட்ரஸ் தான் கொடுக்கணும். முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் வந்து இங்க கொடுக்க கூடாது. கண்டிப்பாக 2 போன் நம்பர் அதே மாதிரி 2 இமெயில் அட்ரஸ் வேணும். இது வந்து எமர்ஜென்சி. சப்போஸ் உங்களை அந்த நம்பர்ல உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னம்னா இந்த போன் நம்பர் அண்ட் இந்த இமெயில் ஐடியில தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து பண்ணுவாங்க. சோ அதனால கேர்ஃபுல்லா இதை கொடுங்க. ஸோ 2 ஒரே நம்பர் கொடுக்காதீங்க. ஸோ இப்போ இது 2க்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து போகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க போன்ல வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இங்க மொபைல்ல வரக்கூடிய ஓடிபி இங்க கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆல்டர்னேட் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா, ப்ளீஸ் ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன், டேக் அ லைவ் போட்டோகிராஃப் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, வெப்கேம் யூஸ் பண்ணி டைரக்டாவே கேப்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னம்னா உங்களோட போனை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா, ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னம்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கேப்சர் லைவ் போட்டோகிராஃப் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ நான் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இப்ப நான் போட்டோ எடுக்க போறேன். நான் போட்டோ எடுத்தாச்சு. ஸோ போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் கேப்சர்டு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான போட்டோஸ் உங்களுக்கு எடுத்தது வந்திருக்கும். தென் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அடுத்த செக்ஷனுக்கு வந்து உள்ள போயிரும். நமக்கு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வரும். சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வித் 80% ஆஃப் த ஃபேஸ். நம்ம ஃபேஸ் மட்டும் 80% தெரியணும். 2 காது வந்து நல்லா தெரியணும். ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இந்த போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா 6 to 8 காப்பீஸ் பாஸ்போர்ட் சைஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ்ல 6x4 சைஸ்ல ஒரு 3 காப்பி பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதைத்தான் ஹால் டிக்கெட்ல ஒட்ட போடுறோம். என்ன போட்டோ நீங்க வந்து இப்ப நீங்க இங்க அப்லோட் பண்றீங்களோ அதே தான் ஹால் டிக்கெட்ல பிரிண்ட் எடுத்து ஒட்டணும். ஸோ கண்டிப்பாக ஸ்டுடியோல போய் போட்டோ எடுங்க. அண்ட் அந்த போட்டோவோட சாஃப்ட் காப்பியை வாங்கிக்கோங்க. அதைத்தான் நம்ம இங்க அப்லோட் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் இயர் கீழே நேம், டேட் அந்த மாதிரி எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் அந்த மாதிரியான எந்த ஒரு சிம்டம்ஸும் இதுல இல்ல. அதனால நம்ம போட்டோஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபைல் நேம் நாட் வேலிட். ஸோ வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க டைரக்டா வந்து பண்றீங்க அப்படின்னம்னா அதோட நேம்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி டாட் இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா உள்ள வந்து என்ன ஆகாது அப்படின்னா அப்லோட் ஆகாது. ஸோ
நீங்க வந்து போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா நீங்க வந்து கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் you just go to this one and choose file. ஸோ உங்களோட போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டு ஸோ அப்லோட் ஒரிஜினல் கொடுத்துட்டு இந்த அப்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிங்கர்ஸ். ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் வந்து நான் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ எல்லா விரலோட ரேகையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா இம்ப்ரெஷன்ஸும் ரொம்ப கிளியரா வந்து தெரியற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் யூ கேன் அப்லோட் ஆன் திஸ் ஒன். ஸோ இதுல வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபிங்கரை வந்து அதுவும் அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுவும் அப்லோட் ஒரிஜினல் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க வந்து அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சைன். ஸோ சைனும் வந்து எப்படி இருக்கணும்னா ஜேபெக் இல்லைன்னா ஜேஇபிஜில இருக்கணும். ஸோ சிக்னேச்சர். ஸோ இதோட ஃபைல்ஸும் வந்து எடுத்துட்டு ஸோ யூ கேன் அப்லோட். ஓகே. அடுத்தது கேட்டகரி சர்டிபிகேட். உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கேட்டகரி சர்டிபிகேட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதையும் வந்து இங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிடிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட கேட்டகரி சர்டிபிகேட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு அப்லோட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை பிளஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட 10th மார்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ 10th மார்க் ஷீட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா அப்லோட் 10th மார்க் ஷீட் இதுல எல்லாமே வந்து நம்மளது ஒண்ணுதான். ஸோ ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபைல் தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ அப்லோட், அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ உங்க ஆதார் கார்டுல அந்த அட்ரஸ் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோட டீடைல்ஸ் வந்து இங்க நீங்க வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்க அப்லோட் ஆகணும். ஸோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இங்க வியூ ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நம்ம இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து இங்க ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ சிக்னேச்சர், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் நம்மளோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட் 2 காலம் நம்பர் 5 and 6. அடுத்தது லாஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதோ ஒண்ணு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்க ஒரு கேப்சா கோட் வரும். ஸோ இது கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் ஃபைனலி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஸோ இதுதான் ரிவ்யூ பேஜ். இந்த ரிவ்யூ பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சேஞ்சஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால உங்களோட நேம் கரெக்டா இருக்கா, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்பா அம்மா பேரு, ஸோ கம்யூனிட்டி கேட்டகரியோட பேரு அண்ட் இந்த நம்பர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னைக்கு நம்ம இந்த ஓபிசி அப்ளை பண்ணோம், தாசில்தார், ஸோ இது எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா யூ ஹேவ் டு செக் ஹியர். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹேவ் வெரிஃபைடு திஸ் ஆல். அதுல ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் பேப்பர் மீடியம், அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸாம் சிட்டிஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்காங்கிறது வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களோட 10th மார்க் அண்ட் 10th ரோல் நம்பர், அவங்க மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்டு நம்பர், சரிங்களா? ஸோ ரெஜிஸ்டர்ட் நம்பர் அப்படின்னே இருக்கும், அதுதான் வந்து போடணும். அதே மாதிரி 12th அப்பியரிங் அதோட டீடைல்ஸ். ஸோ இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்து டிக் மார்க் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா இதுக்கு முன்னாடி நீட் ஏதாவது அப்பியர் ஆயிருக்கீங்களா, ஸோ இந்த அட்ரஸ் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தென் யூ ஜஸ்ட் கிவ் அ டிக் மார்க். அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கப்புறம் நம்மளோட இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃபுங்க, அதுக்கப்புறம் நம்மளோட லைவ் போட்டோ. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கடைசி நீங்க ஐ அக்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னம்னா ஸோ இதுக்கு முன்னாடி செக் பாக்ஸ் ஏதாவது டிக் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து நீங்க என்னன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுங்க. பிஃபோர் ப்ரொசீடிங் ப்ளீஸ் ரிவ்யூ யுவர் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. செலக்டிங் ஆல் த ரெக்வயர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸஸ். நம்ம எங்கேயாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க நம்ம வந்து ஃபில் பண்ணாம வச்சிருப்போம். ஸோ அது ஏதாவது ஃபில் பண்ணாம இருக்கு அப்படின்னம்னா அதை டிக் கொடுத்துருங்க. ஸோ இங்கதான் ஒரு பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணாம இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு தென் ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சப்மிஷன் வந்து முடிஞ்சிரும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வரும் உங்களோட இமெயில் ஐடி இன்னும் வெரிஃபை ஆகல, வெரிஃபை பண்ணுங்கன்னு கேட்கும். எஸ் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கேப்சா கோடு வரும். ஸோ சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும்.
நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயில், நம்ம எந்த மெயில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கோமோ நம்ம ஃபர்ஸ்ட் மெயிலுக்கான இந்த ஓடிபி வந்திருக்கும். சோ எமர்ஜென்சி மெயிலோட ஓடிபி ஆல்ரெடி வந்திருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெயிலுக்கான ஓடிபியை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி வந்துரும். சோ நெக்ஸ்ட் வந்து நீங்க என்னன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். சோ பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு நீங்க வரும். அண்ட் அடுத்தது அதுக்குள்ள போயிட்டு இந்த ஆன்லைன் பேமெண்ட் கொடுங்க. ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னம்னா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு கோ ஃபார் ஃபீ பேமெண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னம்னா நமக்கு இங்க வந்து டிஃப்ரெண்ட் பேங்கிங் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூபிஐ வச்சு பே பண்றது கனரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிசி மட்டும்தான். ஸோ எஸ்பிஐல உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் வராது. கிரெடிட், டெபிட், நெட் பேங்கிங் மட்டும்தான் வரும். ஸோ நான் இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து போயிட்டு ஸோ நான் வந்து ப்ரொசீட் பண்றேன். ஸோ அதுல வந்து இங்க பே வித் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்க எப்படி வந்து பே பண்றீங்க? ஸோ யூபிஐ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க உங்க கூகுள் பே அப்படின்னா கூகுள் பேயோட அவங்க யூபிஐ ஐடி வந்து நம்ம இங்க கொடுக்கணும். ஸோ உங்க கூகுள் பேல வந்துட்டு உள்ள போயிட்டு யூபிஐ ஐடி கொடுத்துட்டு இங்க வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்க ஜிபேல இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிரும்னா கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த நீட்டுக்கு வந்து ஃபில் பண்றப்ப இடையில ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நம்மளோட டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.